அன்பான வணக்கங்கள். தண்டபாணி பேசுகிறேன். நேத்தி சென்னையிலேருந்து என்னுடைய தம்பியை வந்து ட்ரெயின் ஏற்றுறதுக்காக நான் செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஒரே கூட்டம், பயங்கரமான கூட்டம். எல்லாம் நார்த் இந்தியா போயிட்டுருக்காங்க. என்ன விஷயம் இவ்வளோ கூட்டம் ஒரே ட்ரெயினில் இப்படி ஏறுறாங்க? என்ன விஷயம்னா, எல்லாரும் கிளம்பி வந்து துர்கா பூஜைக்கு போகிறாங்களாம். அப்பா! அவங்க துர்கா பூஜையை ரொம்ப ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நைட்டில் ஒரு செக்யூரிட்டி வராரு. அவர் வந்து பால் மட்டும் தான் சாப்பிடுவாராம் ஒரு வாரம். இந்த 9 நாளும் பால் மட்டும் தான் சாப்பிடுவாராம். அவருக்கு நான் வந்து எவ்வளோ இது பண்ணி, "இல்ல பூஜை பண்ண பிரசாதம் தான் சாப்பிடுன்னு." "வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா வந்து அவருக்கு இப்போ நான் பாலிசி வச்சுருக்கேன். டெய்லி நைட்டில் வந்து ஒரு 2 வாழைப்பழம் குடுத்துறணும் அவருக்கு, "சாப்பிடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி. இது மாரி இந்த பக்திலாம் வந்து ஒரு ஒரு அளவிட முடியாதது. நம்ம வாட்டவர் ஐயப்பன் கோவிலுக்கு போறதா இருக்கட்டும், பழனி பாத யாத்திரை போறதா இருக்கட்டும், திருத்தணி பாத யாத்திரை போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அதை யாராலயும் வந்து மாத்த முடியாது. அப்புறம் இந்த பொம்மைங்கள பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். பொம்மைங்கள பத்தி சொல்லும்போது, நான் நிச்சயமா வந்து நம்ம வேணு தாத்தாவ பத்தி வேணு தாத்தான்னு எனக்கு ஒரு தாத்தா இருந்தார் நிறுவனத்தில. அவர பத்தி சொல்லியே ஆகணும். மோஸ்ட்லி அவ அவ வீட்ல இருக்க பொம்மைகள்லாம் அவரே செஞ்ச பொம்மைகளா தான் இருக்கும். அழகா பொம்மை பண்ணுவாரு. அழகா அதுக்கு வர்ணம் தீட்டுவார். ரொம்ப மிகப்பெரிய கலைஞர் அவர். அவர இந்த நேரத்தில நான் வந்து நினைவுபடுத்தாம இருக்கவே முடியாது. எல்லா பொம்மையும் செய்வார். கிருஷ்ணர் பொம்மை செய்வாரு, பிள்ளையார் செய்வாரு. அப்படியே அந்த அந்த முகமெல்லாம் ரொம்ப அழகா பண்ணுவாரு அவரு. அவருக்கு எத்தன கலைகள் தான் தெரியும்னு தெரியல. வைத்தியம் பண்ணுவார், வாத்தியார் வேலை பண்ணுவார், பொம்மைகள் பண்ணுவார். அது மாரி நெறைய நெறைய விஷயம் பாடுவார், மிருதங்கம் வாசிப்பார். இப்படி நெறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு கலைஞர் அவர். அவர இந்த நேரத்தில நான் வந்து நினைவுபடுத்தாம இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த பொம்மைன்னா, காஞ்சிபுரத்தில வந்து பொம்மைக்கார தெருவுன்னே ஒரு தெரு இருக்காம். இருக்கு. நான் கூட போயிருக்கேன் அந்த பக்கம். எல்லா வீட்டு வாசல்லயும் பொம்மை வச்சிருப்பாங்க. விதவிதமான பொம்மை வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் அந்த காஞ்சிபுரம் வரதர் கோயில்ல நடக்கிற கருட சேர்வை, காமாட்சி அம்மன் பொம்மைகள், பலவிதமான பொம்மைகள் வச்சிருப்பாங்க. நான் பார்த்து ரொம்ப ஒரு ஒரு முறை அந்த அந்த ரோட்ல நடந்து போம்போது நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த வீட்ல அந்த அந்த வாசல்ல 2 பொம்மை இருந்தது. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. காஞ்சி பெரியவர் பொம்மை இருந்தது, தந்தை பெரியார் பொம்மையும் இருந்தது. ஓ! தந்தை பெரியார் கூட கொலுலாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வைக்கிறாங்களா? அப்படி கேட்டேன். வைப்பாங்க சார். கொலுன்றது ஒரு கலை விழா தானே சார். அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார். தந்தை பெரியார் இருந்தது, சார்லி சாப்ளின் இருந்தது, அறிஞர் அண்ணா இருந்தது, அப்புறம் வந்து அம்பேத்கர் இருந்தது, கருணாநிதி இருந்தது, கலைஞர் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாரதியார் இருந்தாரு, பாரதிதாசன் இருந்தாரு. எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் அது 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 ஒரு சைடு. ஒரு பக்கம் குருமார்கள் சைடு. ஆதிசங்கரரு, அப்புறம் வந்து நம் எல்லா குருமார்களும் இருந்தாங்க. ரமணரு, சேஷாத்ரி, ஆதிசங்கரரு, சாய்பாபா, ஞானானந்தகிரி சுவாமிகள், எல்லா அவர் அத ஒரு பக்கம் வச்சிருக்காங்க. அது மாதிரி அந்த அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கலை அம்சம். அது காஞ்சிபுரத்தில நெறைய இடத்துல பண்றாங்க. காஞ்சிபுரத்தில பொம்மைக்கார தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அந்த பகுதியில பண்றாங்க. அப்புறம் வந்து பண்ருட்டி பகுதியில நெறைய பொம்மை பண்றாங்க. வடலூர் பகுதியில நெறைய பீங்கான் பொம்மைகள் கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். வடலூர் பகுதியில பீங்கான் பொம்மைகள். திருவண்ணாமலை பகுதியில பண்றாங்க. இப்படி இந்த கைவினை கலைஞர்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நம்ம வந்து வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு பொம்மையாவது வாங்கி ஆகணும். அப்பல்லாம் தெரியல. இப்பல்லாம் போய் பார்க்கும்போது தான் தெரியுது. இப்ப வந்து யாராவது வந்து மாட வீதியில மயிலாப்பூர் மாட வீதியில நடக்க முடியுமா? அப்பப்பா! என்ன மாரியான பொம்மைகள்லாம் இருக்கும். அதே மாரி மாம்பழம் ஆரியகவுடா ரோடு. எல்லா இடத்துலயுமே இருக்கு. நங்கநல்லூர்ல நெறைய இடத்துல இருக்கு.
அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இதெல்லாம் சாமியா? தெரியாது. ஆனா ஒரு விஷயம், என் மனசுல படுறத சொல்றேன். அந்த பொம்மைங்கள செஞ்சான் பார்த்தீங்களா? அவன் தான் சாமி. அழகழகா பண்ணியிருப்பான். சரி. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற என்ன பேசலாம்? இன்னைக்கு இன்னைக்கு வந்து திருமலை வேங்கடமுடியானை பத்தி பாடப் போறாங்க. அதே மாரி நானு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டேன்னு இல்ல. ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட. "நீங்க என்ன தொடர்ந்து பாபநாசம் சிவன் பாடல்களே பாடுறீங்க?" அப்படின்னு. அப்படின்னு. இல்ல தெரியல. அது ரொம்ப இதுவா இருக்கும். ஆமா. அதுதான் உண்ம. "பாமரனும் பாடலாம் பாபநாசம் பாடலை" அப்படின்னு அவரு சொன்னாரு. பாமரன் கூட அந்த பாபநாசம் சிவனுடைய பாடலை பாடலாம். அவ்வளோ ஒரு எளிமையா, பாமரனுக்கும் புரியிற மாதிரி, அது போல இருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம திருவேங்கடமுடியானை பத்தி பாடல் கேட்கப் போறோம். இது புரட்டாசி மாசம். அ புரட்டாசி மாசம், இப்ப நவராத்திரி சமயம். இப்படி ஒரு ஒரு சாமிய ஒரு 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 தெய்வமா ஒரு ஒரு தெய்வமா நம்ம பாடி, துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர், முருகர், சிவன், விஷ்ணு, ராமர், கிருஷ்ணர் எல்லார பத்தியும் நம்ம பாடல்கள் கேட்கப் போறோம். இன்னைக்கு திருவேங்கடமுடியானை பத்தி கேட்குறோம். அப்புறம் பொம்மைகள பத்தி சொல்லும்போது, இத பாருங்க நான் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆள் கிடையாது. சாதாரணமா உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு எனக்கு நேரா பேச முடியல. அதனால நம்ம ஆத்துல பேசுற மாரி, நம்ம வீட்ல பேசுற மாரியே நம்ம பேசுவோம். பொம்மைன்னு சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அது முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். ஒரு முறை சேஷாதிரி சுவாமிகள் சின்ன குழந்தையா இருக்கும்போது, அந்த கிருஷ்ண ஜெயந்திம்போது காஞ்சிபுரத்தில பொம்மை வித்தாங்களாம். சந்தான கோபாலன். அந்த தவழுந்துன்னு இருப்பார் இல்லையா? அந்த பொம்மை. குழந்தை போய் அந்த பொம்மை வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அம்மா "வேண்டாம், அப்புறமா வாங்கி தரேன்" அப்படின்னு சொன்னோனே, குழந்தை போய் ஒரு பொம்மைய தொட்டிருக்கு. பொம்மை கடைக்காரர் சொன்னாராம், "நீ குழந்தை தானம்மா, எடுத்துக்கோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல." ஒரு கோணி நெறைய பொம்மை வச்சிருக்காராம் அவரு சந்தான கோபாலன் பொம்மை. "எடுத்துக்கோ" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லி அவரு எடுத்து குடுத்துட்டாரு. குழந்தை எடுத்துன்னு வந்துட்டான். மறுநாள் போகும்போது, அவரு அந்த குழந்தை வருவானான்னு வெயிட் பண்ணி பார்த்து, "அம்மா எப்பவுமே எனக்கு இவ்ளோ பொம்மைகள் ஒரு நாள்ல வித்ததில்ல. இந்த குழந்தை தொட்டான். இந்த பொம்மை எல்லா பொம்மையும் வித்து போச்சு. எனக்கு சரியான லாபம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தையினுடைய கைய பிடிச்சு சொன்னாராம், "இது சாதாரணமான கை இல்ல. இது தங்க கை. அதனால தான் சேஷாதிரி சுவாமிகள தங்க கை சுவாமிகள்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆ இது மாரி நெறைய நம்ம சாதாரணமாவே பேசிக்கலாம். ஒண்ணுமே இது கிடையாது. சாதாரணமா நம்ம வீட்ல பேசுற மாரியே பேசிக்கலாம். அ அதுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவராத்திரி முடிஞ்ச உடனே, இந்த பொம்மைங்கள எடுத்து டிஸ்மேண்டில் பண்றது இருக்கு பார்த்தீங்களா? அது அது இடத்துல வச்சு, அதுக்கு ஒரு துணிய கட்டி, இல்ல பேப்பர சுத்தி, அது உடையாம, கை, கால் உடையாம, மூக்கு உடையாம, காது உடையாம ஜாக்கிரதையா எடுத்து வச்சு, அடுத்த வருஷம் அது உடையாம இருக்கான்னு பார்க்கறது பெரிய விஷயம். 1 நாள், 2 நாள், 1 நாள் எடுத்து வச்சிடலாம் பொம்மையெல்லாம். ஆனா, அத அத ஜாக்கிரதையா மடிச்சு, பெட்டியில வச்சு வைக்கிறதுக்கு பெரிய வேலை, பெரிய வேலை. அந்த வேலைகள்லாம் அவ் ரொம்ப அந்த செய்றவங்கலாம் ரொம்ப பொறுமைசாலியா இருக்கணும். கோவப்படக்கூடாது. டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரு அர்ப்பணிப்போட செய்யணும். நான் அது மாரிலாம் செஞ்சிருக்கேன். இப்ப மோஸ்ட்லி இந்த மாரி வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அ தாத்தாக்கள் தான் எடுத்துப்பாங்க. அவங்க தான் பொறுமையா செய்வாங்க. அவங்க தான் இது பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் ஜாக்கிரதையா எடுத்து வைப்பாங்க. அடுத்த வருஷம் கேட்கும்போது கூட, "இல்ல, இல்ல அந்த மூலையில இருக்கு பாரு. அதுதான் அந்த பொம்மை." அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாரிலாம் நவராத்திரிலாம் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு 9 நாள் விழா. ரொம்ப சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு விழா. நவராத்திரி முடிஞ்சிடுத்து. தீபாவளி வருது. தீபாவளி முடிஞ்சிடுத்து. கார்த்திகை தீபம் வருது. கார்த்திகை முடிஞ்சுது. மார்கழி மாதம் ஃபுல்லா தெய்வீகமான மாதம். மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே பொங்கல்.
பொங்கல் முடிஞ்ச உடனே மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், இது போல் தொடர்ந்து விழாக்கள். எல்லா விழாவையும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். எல்லா விழாவையும் நம்மளால் நம்முடைய சக்திக்கு என்ன முடியுமோ அது மாதிரி நம்ம எல்லாமே சந்தோஷமாக கொண்டாடுவோம். சந்தோஷமாக கொண்டாடணும். அதனால் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து திருவேங்கடமுடையான் பாடலை கேளுங்க. பாபநாசம் ஐயா எழுதின பாடல். ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே, திருமகளர் மேல் மங்கை மணாளனே, ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே, திருமகளர் மேல் மங்கை மணாளனே, ஜகநாதா ஜகநாதா சங்கச்சக்ரதரனே, ஜகநாதா சங்கச்சக்ரதரனே, திருவடி கபயம் அபயமையா, ஜகநாதா சங்கச்சக்ரதரனே, திருவடி கபயம் அபயமையா, ஜய ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய், ஜய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையாய்.